பனி உலகத்துல இருக்கோம். என்னடா ரோடுது விழுந்த சத்தாலும் பரவாயில்ல. ஏன்டா சாவடிக்கிறீங்க? சனி பிடிச்சவங்களா? சனிய 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 சொர்க்கம் சூரியனில வராம்பாரு. வெயில வந்துட்டா. வெயில் 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 எனக்கு வேணும். எனக்கு நீ வேணும். என் செல்ல குட்டி நீ எனக்கு வேணும். வந்துட்டாடா சீலா மாலா. என்னடா பேரு? நான் கண்ட சுகம் உண்மைதானா? பாருங்க. ஹாய் பிவிஎஃப், வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். ஹாய் பிவிஎஃப், வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்ட்ல தாங்க இருக்கோம். எங்கடா நீ இருக்கிற இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் பிவிஎஃப், இப்போ நம்ம வந்து அருணாச்சல் பிரதேஷ் டவாங் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷீலா பாஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பனியாக இருக்குது. வேறு லெவல் கிளைமேட்டுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சன்னாக இருக்கும். ஸோ இது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோட்டோ விளாகிங்கில் போயிட்டே பேசுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ வாங்க ஃபுல் வீடியோவை பார்ப்போம். வாங்க உள்ள போவோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் தாங்க இருக்கோம். என்னடா இது பனியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது தாங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ். இப்போ நம்ம இங்கே தாங்க இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அருணாச்சல் பிரதேஷில் டவாங் கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டவாங் ரீச் ஆக போகிறோம். வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ தாங்க ஷீலா பாஸ்லேருந்து கிளம்புனோம். ஷீலா பாஸ்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து டவாங் பார்த்து போய்கிட்டு இருக்கோங்க. ஓமேகா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர் போகுது. ஆனால் அந்த ரிவர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி தாங்க இருக்குது. தெரியுதா வியூஃபு கீழே போகிறதெல்லாம்? ஓமேகா ஸ்னோவை பாருங்க வியூஃபு, ஸ்னோவை பாருங்க. நல்லா இந்த ஸ்னோ டைமில் வந்து மாட்டிட்டோங்க. செம்மையாக குளிருது வியூஃபு, செம்ம குளிர். இதில் வண்டி வேறு அங்கிட்ட இங்கிட்ட குதிச்சு 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 குளியில் போகுது வியூஃபு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்ததையுமே எங்களால் வந்து சரியான குளிருங்க. இந்த ஷீலா பாஸ் ஸ்டாப் வந்ததுலேருந்து நடுங்குது வியூஃபு. ஏதோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு உயிரை பழச்சு ஓடிக்கிட்டு இருக்கோங்க. ஐயோ எங்கெங்கேயோ போகுதுங்க வண்டி, ஒன்றுமே கண்ட்ரோல் இல்லை. நான் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி மிஸ்ட்டு ஃபாக் லேம்பாக ஆகிட்டு இருக்குங்க. ஃபாக் வந்து அந்த வைசரில் ஆகிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல வியூஃபு. Oh my god, வேற லெவலு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வியூஃபு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரம் விழுந்திருப்போங்க, சீரியஸாக விழுந்திருப்போம். ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியல வியூஃபு. வைசரில் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நானும் பிரேக் அடிக்கிறேன், குளியில் அப்படியே ஃப்ரண்ட்டை இழுத்துட்டு போச்சு. விழுந்துட்டானே நினச்சேங்க, சத்தியமாக விழுந்துட்டேன்னு நினச்சேன். ஜஸ்ட்டு பஸ்ஸில் காலூனி போயிட்டுருக்கேன் வியூஃபு. என்னடா இது ரோடு, கொஞ்சம் நல்ல ரோடு போட்டு கூடாதா? இந்த மாதிரி பனி இருக்க இடத்துல தாங்க மெயினாக நல்ல ரோடு போடணும், டக்குன்னு கிராஸ் ஆகிறதுக்கு. இவனுக்கு பாருங்க பனி இந்த இடத்த தவிர எல்லா இடத்துலையும் நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அப்பா செம்ம மோசங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு மோசம், கிளைமேட் அதை விட ரொம்ப சின்னசுங்க. இப்படிக்கே தெரிஞ்சிருக்கும். முடியல வீஃப், முடியல. பனி வேற லெவல், மிஸ்ட்டு பங்கமாக இருக்குதுங்க, பங்கமாக இருக்குது. இங்கே பாருங்க வீஃப், இந்த மாதிரி பனியில் கூட ஆர்மி பேஸ் கேம்ப் வச்சு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆமாங்க, இங்கே பாருங்க ஒருத்தர் செக்யூரிட்டிக்கு நடந்து போயிட்டுருக்காரு பாருங்க, டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு. ஆமாங்க, இருட்ட போகுது வீஃபு, அது வேற ஒரு பெரிய பிரச்சனைங்க. வீஃபு இங்கே பாருங்க, லடாக்கில் ஒரு எருமை பார்ப்போம்ல, அந்த எருமை இங்கே ஐயோ அழகாக சுற்றிட்டு இருக்குதுங்க. இது பார்க்க நாய்க்குட்டி மாதிரியே இருக்கும் வீஃபு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஸ்னோவோட அழகை பாருங்க வீஃபு. ஆக்சுவலாக இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் டவாங் வந்து நம்ம போகிறோம். இப்போ எப்படி லே லடாக் அப்படின்னு சொல்கிறோம், டவாங் அருணாச்சல் பிரதேஷ்ங்க. இது
பா பயங்கரமாக இருக்குங்க. ஸ்னோ அது இதுன்னு கிளைமேட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும், டாப் நாச்சாக இருக்கும். மக்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் புதுசாக ஒரு இடம் நீங்கள் மக்கள் வந்து நம்மலாம் போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா இப்போ லே லடாக் எல்லாத்துக்குமே ட்ரீமாக இருக்கும். இருந்தும் லே லடாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் தொட்டதுக்கெல்லாம் லடாக் போகிறேன்ட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஒரு யாருமே நம்ம தமிழ் மக்களில் இங்கே யாருமே கிடையாது. இப்போதைக்கு இந்த டைம் வந்திருக்கிறது இந்த மாதத்தில் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாடு நிதிஷ்குள்ள மட்டும்தாங்க இங்கே இருக்கோம், வேறு யாருமே இங்கே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சச்ச யூனிக் பிளேஸுங்க, அதே அளவுக்கு மாசான பிளேஸுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே தான் பியூஃப் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போது. சீக்கிரம்டா ரோடு கொஞ்சம் போட்டு வைங்கடா, நல்ல ரோடு போடுங்கடா, கடவுளே காப்பாத்து. ஸ்னோ வேணும் நான் தான் நடம் முடிச்சு வந்தேன். ஒரு இப்போ ஸ்னோவை பார்த்து ஓட்டுறேன் பாருங்க. பிஎஃப் எவ்வளோதான் முக்கினாலும் இந்த பனி பிரதேசத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது போல். டவாங் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போலங்க பனி. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் ரிவர் போகுதா, அதெல்லாம் வந்து அப்படியே உறைஞ்சி கட்டியாக போகுதுங்க. இப்போ பாருங்க நம்ம ரோட்லேயே வந்து ஃபுல்லாக பனி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம போகிற 2 சைடு நமக்கு வந்து எல்லா பக்கம் பனியாகவே இருக்குது. அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் தெரியுதுங்க. அந்த வெயிலுக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு ஏங்கி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் போக முடியலையே. ஆஹா, நம்ம ஃபோன் பாருங்க பிஎஃப், ஃபோனு வேறு ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. ஃபோன் வந்து என்னமோ ஆயிடுச்சு, ஃபோன் ஆனே ஆக மாட்டேங்குது. சூப்பர், நல்ல விஷயம், ஃபோன் ஆனே ஆகலை. பாருங்க பிஎஃப், வித்தியாசமால ஏதோ பண்ணுதுங்க ஃபோனு. ஆனாயிருச்சு. பா எல்லா பக்கம் ஸ்லோவாக இருக்குது பிஎஃப். எங்கே இத்தனை நாள் விட்டுட்டோமா? ஏய் வீலிங்க போடுவோம்ல. ஓ மை காட், ஓகே கோ. நீயா ஷாக்கா வர? வீலிங்க பண்ணிட்டு தான் பிஎஃப் போகணும். வீலிங் நான் பண்ணவே இல்லை பிஎஃப், ஸ்னோவில் வீலிங் பண்ணிட்டு தான் போட்டுட்டு தான் பண்ணேன். பரவாயில்ல பிஎஃப். இன்னொன்றுங்க, நான் இந்த பக்கம் வரேன்ல, இப்போ இவ்வளோ ஸ்னோ இருக்குல்ல பிஎஃப், இவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் எனக்கு குளிரில் பிஎஃப். சத்தியமாக சொல்கிறேன், அங்கே இருந்தால் குளிர் இங்கே இல்லைங்க. நான் இப்போ இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறக்கே ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா சார்ஜ் சுத்தமாக இல்லை. சாம்சங்கில் சார்ஜ் ஏறுது, ஆனால் ஐஃபோனில் சார்ஜ் இருக்குதுங்க, வண்டி தாங்குது. ஓகே, இங்கே பாருங்க பிஎஃப், பனி உலகத்தில் இருக்கோம். பனி உலகத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே கொஞ்சம் குளிர் கம்மி தாங்க. அதாவது காற்று இருக்கிற இடத்துல தான் குளிர் இருக்கும், பனி இருக்கிற இடத்துல வந்து சில்னஸ் இருக்கும். தொட்டா சில்னஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காற்று இருக்கிற இடத்துல ரொம்பவே இருக்குங்க. அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் தெரியுது, டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓகேவாகும்னு நினைக்கிறேன். பாடி நமக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தால் ஓகே தாங்க. ஏன்னா நேற்று நம்ம மைனஸ் இல்லை, வெறும் 2 டிகிரி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்கி பழகிட்டோம். ஸோ நம்ம பாடி அதுக்கேற்ற அப்படி அடாப்ட் ஆகிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் வெயில் இருக்குங்க. அந்த பக்கம் போனால் கொஞ்சம் வெயிலில் தப்பிச்சிடலாம் பியூஃப். அங்கே பாருங்க வியூஃப், இந்த பக்கம் பனி, அந்த பக்கம் பாருங்க வெயில். இந்த ஊர் மக்கள் உண்மையிலே பாவம் தாங்க, எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் கண்ணுக்கு தெரியுதுப்பா. இங்கே பாருங்க வியூஃப், ஐயோ என்ன அழகு. ஹை டெம்பரேச்சர்னு காட்டினாலும் பரவாயில்ல, டெம்பரேச்சர் சிம்பிள் மட்டும் காட்டுது. ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருக்குமே என்னவோ தெரிலங்க. சூரியன் மேல் படும்போது நான் கண்ட சுகம் உண்மைதானா? உண்மைதான், இது சூரியனே தான். செமங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இருக்கட்டும். ஸ்னோ பார்த்தாச்சுங்க. ஒரு வழியாக பார்த்துட்டு ஸ்னோ கிட்டேருந்து நம்ம இப்படி கிளம்பிட்டு இருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. இந்த ஷீலா பாஸ், இது ஒரு ஷீலா மலைன்னு வச்சுப்போம் நம்ம. ஏன்னா எல்லா ஊருக்கும் நம்ம ஒரு பேர் வைப்போம்ல, இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாங்க, சரிங்களா? ஷீலா மலை. நம்ம ஊருப்படி மாலாமலை. ஷீலா மாலா என்னடா பேர், ஏண்டா சாவடிக்கிறீங்க? அந்த இடம்லாம் நல்ல வெயிலுங்க, நல்ல வெயிலில் இதமாக இருக்குது. இந்த அளவு குளிரில்
இங்கே அப்படியே கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. அங்கே இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இருந்தாலும் அந்த இம்பேக்டே வந்து இன்னும் உடம்புலேருந்து போகலன்னு தான் நான் சொல்ல வரேன். அதுவே இன்னும் அப்படியே உடம்பு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நான் வெளியே வரணும்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நான் நார்மலாக இருக்கணும், ரெஸ்ட் இருக்கணும். ஷீலா பாஸ்லேருந்து 24 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோங்களா? எக்ஸ்பெக்டே பண்ணல வியூஸ். ஆக்சுவலாக ஆப்போசிட் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இந்த ஜாங்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷீலா பாஸ் 24 கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? நல்லது தாங்க. அப்படின்னு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் வியூஸ் இருக்கும். இப்படி ஆச்சு ஓடினும் வியூஸ். கொஞ்சம் அந்த வெயில் தான், அந்த வெயில் வராம்பாரு வெயில் வந்துட்டா. வெயில் எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும், என் செல்ல குட்டி நீ எனக்கு வேணும். வந்துட்டாடா சொர்க்கம் சூரியனிலே. அனுபவிக்கலாம் பீஃபு. சூரியன் எத்தனை நாள் எடுத்துருப்பேச்ச. வேர்க்குதுன்னு ஐயோ அது என் மேலே படுறப்போ என்ன சுகமாக இருக்கு. அப்படியே உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியுது பீஃபு. உடம்புல இருக்க சில்னஸ் எல்லாம் தனியுது பீஃபு. பரவாயில்லைங்க. அட ஏன்டா அந்த பக்கம் போய் திரும்ப நீங்கள் இப்படியே வைங்கடா. நான் செங்குத்தாக இறங்குறேன், விழுந்து செத்தாலும் பரவாயில்ல. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? சனியை பிடிச்சவனுங்களா? சனியை ரோட பிடிச்சிக்க ஒரு குளிர்க்குள்ளேயே. முடியலையே கொள்ளுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளிர், ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. அதே சமயம் இருட்டிகிட்டே வந்துட்டுருக்குது பீஃபு. சீக்கிரமாக போயிடணும் பீஃபு. இதாங்க ஜாங். அப்படியே நம்ம பார்த்து பார்த்தீங்களா அந்த இடங்க. வெல்கம் டு ஜாங். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் ப்ரோ, வந்துடுவோம் ப்ரோ. 1.5 கிலோமீட்டர் தான். இப்போ நிதிஷ் ப்ரோ தான் கூப்பிட்டாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ப்ரோக்கு வந்து செம்மையாக உடம்பெல்லாம் முடியாமல் போயிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக நானுமே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது கரெக்டுங்களா? நிறைய இடத்துல லடாக்கில் அப்படி இப்படின்னு நிறைய குட்டிக்கண்ணெலாம் அடிச்சு நிறைய குளிர் தாங்கி பழகிட்டோம். அதனால் நம்ம தாங்கி அப்படி இப்படின்னு வந்துட்டோங்க. ஆனால் நிதிஷ் ப்ரோ பாவம், அவர் கொஞ்சம் குளிர் தாங்க முடியாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் அவர் கால் வேறு செம்மையாக விருத்திருச்சுங்க. அவருக்கு வந்து கை விருத்திருச்சோம்னா வந்து ரத்தம் வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நின்ன மாதிரி, எப்படி சொல்ல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, விரைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அவருக்கு. அவரால் காலே எடுத்து வைக்க முடியலையா. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் தாங்க. கிளச்சை பிடிச்சா இறக்கத்தில் போகிற தூரம் தான் பீஃபு. இங்கே தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பார்க்கலாம் பீஃபு. என்னாச்சுன்னே தெரில. பார்த்தீங்களா, நம்ம கூட வந்தாலே கோ ரைடர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு எதோ அது பீஃப். நம்ம போகிற இடங்க அந்த மாதிரிங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான பிளேஸுக்காக நாங்கள் எஃபோர்ட் எடுத்து போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுறது சாதாரணம் தாங்க. இங்கே பாருங்க பீஃபு. டேய் என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் இருக்க சிஜு பப்பி மாதிரியே இருக்குதுங்க அந்த நாய்க்குட்டி பார்க்க. ஐயோ, ஆனால் அவனை மாதிரியே தான் இவனும் அசிங்கமாக இருக்கான். வந்துட்டோம் பீஃபு. அப்பா இங்கே இருக்காரு. ஆமாம். என்னடா ரோடுது பாடா. இங்கே பாருங்க பீஃபு, இங்கே தான் இருக்காரு போல. அச்சோ என்னாச்சுன்னு தெரிலங்க. போய் பார்ப்போம். அவர் போய் பார்ப்போம் என்னதான் ஆச்சுன்னு. நானா இது? ஏய் நல்லா தான் இருக்க. ஆஹாஹா. எங்கே ஒரு ஏதாச்சும் அந்த மனுஷன் பார்த்தா காண்டாயிருவாருங்க. நிதிஷ் ப்ரோ, மேம் இந்த காடி பர்சன். என்ன ப்ரோ உன்னை கிச்சன்ல உட்கார வச்சிருக்காங்க? சில்லி சிக்கன் சொன்னையா? எது நான் சொல்ல ப்ரோ. இங்க பாருங்க, அப்படியே இங்க இருந்து அப்படியே உட்கார்ந்துருந்தேன்ல, டக்குன்னு வண்டி ஓட்டி கீழ அவனோட கால் வேலை செய்ய மாட்டேது. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஐயோ இப்போ ஓகேதா? இப்போ ஓகேவா? ஓகே தான் ப்ரோ. அக்கா தான் ப்ரோ கையெல்லாம் தேய்ச்சி விட்டு. ஐயோ நடுங்கிட்டேன். ஷீலா பாஸ்லாம் செத்துட்டேன். ப்ரோ லடாக்ல கூட இப்படி இருந்தது இல்ல ப்ரோ. இல்ல ரம்ம குடிக்க சொல்லிட்டாங்களா? ராமா குடிக்க சொல்லிட்டாங்களா? சொல்றாங்க ப்ரோ. இது ஒரு மெடிசன் ப்ரோ. அதாவது இந்த மாதிரி பனி பிரதேசத்துல ரம் குடிக்கிறது வந்து மெடிசன். ஓகே ஓகே. ரம் இதுக்காக தான் குடிக்கிறது, மெயினா சளி கோல்டுக்காக குடிக்கிறது. அப்புறம் நம்மளால போதை குடிச்சு பழகிட்டாங்க. இட்ஸ் குட். பிஎஃப் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரூம் வந்திருக்கோம். இந்த ஹோம் ஸ்டே பேர் என்ன மேம்? யுவர் ஹோம் ஸ்டே மேம் நேம்? ஹோம் ஸ்டே இந்து ரெஸ்டாரண்ட். ஸோ இந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
ஜாங் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க இந்த அக்கா தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம நிதிஷ் ப்ரோ வந்து குளிர்ல நடுங்கி காலெல்லாம் உறைஞ்சு போய் இந்த மரத்து போயிடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பனிக்கெல்லாம் உறைஞ்சிருச்சு. நிதிஷ் ப்ரோ ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இங்கே பாருங்க, இந்த ஹீட்டர் மிஷின் வச்சு லைட்டாக போட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் பிடிக்கிருச்சு. அவருக்கு நேரமே சரியா. அதில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து ரொம்ப பிடிங்க அப்படின்னு அக்காங்களோட ஒரு இதுதான், ஒரு மெடிசனாக எடுத்து குடிங்க, அப்போ தான் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அடுத்து டிராகன் சிக்கன் எல்லாம் நமக்காக ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. வாட் இஸ் திஸ் மேம்? சிக்கன் ஆர் பீஃப்? மட்டன். மட்டன் சூப்பர் மேம். ஸ்மெல்லிஸ் அப்படியே இழுக்குது மேம். என்ன சொல்லுங்க, வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது. ஸ்மெல் இஸ் வெரி குட் மேம். கேம்ப் ஃபயர் இருக்கு பீஃப். அண்ணா வந்து எங்களை கேம்ப் ஃபயர் போக சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டோம். பீஃப் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் சே ஹாய் ஹாய். ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருக்க மக்களுங்க. ஸோ எல்லோரும் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளும் இங்கே தாங்க குளிர் காய்ஞ்சிட்டு இன்றைக்கி இங்கே தான் போல். இனி அன்பேக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து போயிட்டு இன்றைக்கி ஜாலியாக இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதோடு இந்த vlog எண்ட் பண்ணுறேன். சாரி வியூவர், மெயின் டவாங்க்கு போக முடியாதுக்கு எப்படியோ டவாங் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம்ல, அது வரைக்கும் ஹாப்பி வியூவர். ஸோ நிதிஷ் ப்ரோ, எங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் ரைடு எல்லாமே. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட், எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும். ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, எங்கே போகிறதுன்னு பார்த்து கவனமாக போங்க, ப்ரிகாஷன்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ டாட்டா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை. அண்ட் இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. டாட்டா.